வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். உயரம் செல்ல உருவம் தடையில்லை. மும்பை IITயில் படிக்க தேர்வான விருதுநகர் அரசு பள்ளி மாணவி. அரசு பள்ளி மாணவியான 17 வயது யோகேஸ்வரி 125 சென்டிமீட்டர் உயரம் கொண்ட மாற்றுத்திறனாளி. உருவத்தில் குள்ளமாக இருந்தாலும் 17 வயது யோகேஸ்வரி அடைந்திருக்கும் உயரம் அதிகமானது. விருதுநகர் மாவட்டம் பரந்தாலூர் பகுதியைச் சேர்ந்தவர் 17 வயதான யோகேஸ்வரி. அவரது தந்தை செல்வம் டீ கடையில் பணிபுரிகிறார். அவரது தாய் பட்டாசு ஆலையில் பணியாற்றி வருகிறார். அவர்களின் 3வது பிள்ளையான யோகேஸ்வரி 125 சென்டிமீட்டர் மட்டுமே உயரம் கொண்ட ஒரு மாற்றுத்திறனாளி. அரசு பள்ளியில் தமிழ் வழியில் பயின்று வந்த அவர் JEE அட்வான்ஸ் தேர்வுகள் எழுதி அதில் தேர்ச்சி பெற்று மும்பையில் உள்ள IIT நிறுவனத்தில் ஏரோஸ்பேஸ் பிரிவில் பொறியியல் படிப்பதற்கு தேர்வாகியுள்ளார். JEE தேர்வுக்காக தனியார் பயிற்சி மையங்களில் பலரும் நிறைய தொகையை செலவு செய்யும் நிலையில் அரசு மேல்நிலைப் பள்ளியில் பயின்று வந்த யோகேஸ்வரி அரசு வழங்கிய 40 நாள் பயிற்சியை மட்டும் பெற்று இந்த இடத்தை பெற்றுள்ளார். தற்போது ஏரோஸ்பேஸ் பொறியியல் படிப்பில் சேரவுள்ள யோகேஸ்வரி 7ஆம் வகுப்பு முதல் அறிவியலில் ஆர்வம் கொண்டுள்ளதாக கூறுகிறார். BBC தமிழிடம் பேசிய யோகேஸ்வரி, நான் சிறு வயதில் இருந்து மருத்துவராக வேண்டும் என்று தான் நினைத்து வந்தேன். படிப்பில் முதல் மதிப்பெண் எடுக்கும் மாணவி அல்ல நான். சராசரியாகவே படிப்பேன். ஆனால் இந்த பயிற்சியை தீவிரமாக எடுத்துக்கொண்டேன். 40 நாட்கள் ஈரோட்டில் தங்கியிருந்து பயின்றேன். தமிழ் வழியில் பயின்ற எனக்கு ஆங்கிலத்தில் எல்லா பாடங்களையும் புரிந்து கொள்வது கடினமாக இருந்தது. ஆனால் பயிற்சி மையத்தில் இருந்த ஆசிரியர்கள் எனக்கு மிகவும் உதவியாக இருந்தனர் என்கிறார். பொது இடங்களில் விழாக்களில் வலிமிகுந்த வார்த்தைகளை எதிர்கொள்ள வேண்டியிருந்ததாக யோகேஸ்வரியின் சகோதரர் பாண்டீஸ்வரன் கூறுகிறார். அரசு பள்ளி மாணவர்களுக்கு இலவச பயிற்சி வழங்கும் நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் அவர்களது பள்ளியில் இருந்து 2 பேர் பங்கேற்றதாக ஆசிரியர் உமா மகேஸ்வரி கூறுகிறார். உயரம் குறைவானவர்கள் யார்? வயது வந்தோரில் ஒருவர், அவர் எந்த பாலினமாக இருந்தாலும் 147 சென்டிமீட்டருக்கு 4 அடி 10 அங்குலம் குறைவான உயரம் கொண்டவராக இருந்தால் அவர் உயரம் குறைவானவர் துவாஸ்ஃப் என்று கருதப்படுவதாக மத்திய அரசு வரையறுக்கிறது. இது மரபணு காரணமாகவோ அல்லது மருத்துவ காரணங்களாகவோ ஏற்படலாம். யோகேஸ்வரியின் முயற்சிக்கு பாராட்டுவோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.